ராம் ராம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஆனந்த திருநாளாம் குரு பூர்ணிமா நன்னாளில் நம் குருஜிக்கு ஆராதனை செய்ய குழுமி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பிரகாசமான பௌர்ணமி ஒளியுடன் திருவிளக்கின் தெய்வீக ஒளி இணையும் வேளையில் ஆன்மீக ஒளி நம் உள்ளங்களில் மேலும் பிரகாசிக்கும். நம் அனைவரின் சார்பாக இந்துமதி மேம் அவர்கள் தீபம் ஏற்றுவார். நம் அனைவரும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். ராம் ராம். நமஸ்காரம் குருஜி. குரு வணக்கம். குருவே சரணம். குருவின் பாத கமலத்தில் குறையாது பக்தி வைப்பாயே. பிறவிச்சுரையில் நின்று துரிதம் வீழ்வாயுறுதி. மனமும் புலனும் ஒழுங்குபட்டால் காண்பாய் உன் உள்ளத்திலே. மனமும் புலனும் ஒழுங்குபட்டால் காண்பாய் உன் உள்ளத்திலே. உலகத்தை ஆளும் தேவனுடைய ஒளிமய உருவத்தை, உலகத்தை ஆளும் தேவனுடைய ஒளிமய உருவத்தை குருவே சரணம். நன்றி இந்துமதி மேம். வித்யா மேம். திருநாள் எனும் பொழுது வெற்றிலை பாக்கு, பழங்கள், மலர்கள், தீபங்கள், கோலம் எல்லாம் நிறைந்து இருக்க வேண்டும். அவற்றை நம் ஷண்மதாவை சேர்ந்த சில அடியார்களின் கைவேலை பார்த்தால் வண்ணமயமாக நம் கண்கள் குளிர இங்கே கண்டு ரசிக்கலாம். உடன் செவி குளிர இந்துமதி மேம் பின்னணி இசையாக குரு சரணம் பாட இருக்கிறார். மகா பெரியவா சரணம். பெரிய வாழை நாளும் தொழலாம், பெரிய வாழை நாளும் தொழலாம். காஞ்சி மகா பெரிய வாழை நாளும் தொழலாம். ஜெய ஜெய சங்கர அரகர சங்கர, ஜெய ஜெய சங்கர அரகர சங்கர. காமகோட்டி சங்கர காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர காஞ்சி சங்கர. பெரிய வாழை நாளும் தொழலாம். காஞ்சி மாதா பெரிய வாழை நாளும் தொழலாம். சந்திரசேகரா சங்கரா சாந்த ஸ்வரூபா சங்கரா, சந்திரசேகரா சங்கரா சாந்த ஸ்வரூபா சங்கரா. ஞானத்தின் ஒளியே கருணையின் கடலே, ஞானத்தின் ஒளியே கருணையின் கடலே. பெரிய வாழை நாளும் தொழலாம்.
காஞ்சி மகா பெரியவாளை நாமும் தொழலாம். பெரியவாளை வணங்கி காரியங்கள் நாமும் செய்தாள். பெரியவாளை வணங்கி காரியங்கள் நாம் செய்தாள். வெற்றிகள் பல குவிந்து வாழ்வு வளம் பெறுமே. வெற்றிகள் பல குவிந்து வாழ்வு வளம் பெறுவே. பெரியவாளை நாளும் தொழலாம். காஞ்சி மாதா பெரியவாளை நாளும் தொழலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர 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 ஹர சங்கர. அனைவருக்கும் என் இனியம் கனிந்த நன்றிகள். அடுத்த முக்கிய நிகழ்வாக நம் அன்பு குருஜிக்கு பாத பூஜை. நாம் அனைவரும் இணைந்து நம் மனதில் மானசீகமாக பாத பூஜை செய்ய இருக்கிறோம். அனைவரும் அவரவர் இருக்கும் இடத்தில் சௌகரியமாக அமர்ந்து கண்களை மூடி மனக்கண்களில் பாவனை செய்யவும். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சலசலாக்கயாம் சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரு என்பவர் அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை ஒளியை தருபவர். நம் பிறவி பயனை உணர்ந்து கிடைத்த இந்த பிறவியை எவ்வாறு நமக்கும் பிறருக்கும் பயன்படும்படி வாழ்வது என்ற முக்கிய கருத்தை கற்றுத் தருபவர்தான் நம் குரு. பொதுவாக உறவு என்பது உடல் தொடர்பானதாக இருக்கலாம், மனம் தொடர்பானதாக இருக்கலாம், அல்லது உணர்வு தொடர்பானதாக இருக்கலாம். நம் குருவுக்கும் நமக்கும் இடையே இதையெல்லாம் தாண்டிய அகநிலையில் ஒரு உறவு பூக்கிறது. மற்றவர் தொடாத ஒரு பரிமாணத்தை தொடக்கூடியவர் குரு ஒருவரே. நம் வாழ்வில் குருவாக, ஆசானாக, நண்பனாக, தாயாக, வழிகாட்டியாக நம்மை நடத்தி செல்லும், நம் வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொடுப்பவருமாக இருக்கின்ற நம் தேவி குருஜியின் பாதங்கள் பணிந்து நமஸ்கரிக்கிறோம். இன்று குரு பூர்ணிமா நன்னாளில் ஒரு நன்றியாக, காணிக்கையாக, குரு பக்தியாக நம் அனைவரும் இப்போது நம் குருஜிக்கு பாதுகாபிஷேகம் மானசீகமாக செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு பொறுமையாக வழிமுறைகளை கூறிக்கொண்டே வருவேன். நீங்கள் உங்கள் மனக்கண்களால் உருவகப்படுத்திக் கொண்டே வாருங்கள். அனைவரும் அவரவர் இடத்தில் நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நம் தாய் தந்தையரை மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். அவர்களே நம் முதல் குரு. அவர்களை நமஸ்கரித்து அவர்களுடைய ஆசிகளை பெறுவோம். அடுத்து நம் அன்பு குருஜி நம்முன் நிற்பதாக மனக்கண்ணால் எண்ணிக்கொள்வோம். அவரை மிகுந்த மகிழ்ச்சியாக வரவேற்று மெதுவாக அழைத்து போய் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தில் பவ்யமாகவும் மரியாதையாகவும் அமர்த்துகிறோம். அவருடைய பொற்பாதங்களை மெதுவாக தூக்கி கீழே அழகிய தாம்பாளத்தை வைக்கிறோம். பின்னர் அவரது பாதங்களை அந்த தாம்பாளத்தில் வைத்து
ஒரு குடத்தில் தூய நீர் எடுத்து அவரது பாதங்களுக்கு மெதுவாக ஊற்றி அபிஷேகம் செய்கிறோம். எல்லோரும் மானசீகமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதை அப்படியே பாருங்கள். முழுமையாக அவரது பின்புற பாதங்கள் எல்லாம் நீரூற்றி அபிஷேகம் செய்கிறோம். அடுத்து வாசனை மிகுந்த பன்னீரால் அபிஷேகம் செய்கிறோம். மிகவும் மனமகிழ்ந்து மனதால் உணர்கிறோம். பின்பு அந்த தாம்பாளத்தை எடுத்து ஒரு புறமாக வைத்துவிட்டு ஒரு வஸ்திரத்தினால் அவரது பாதங்களை துடைத்து விடுகிறோம். என்ன ஒரு ஆனந்தமான மகிழ்வு அனைவரிலும். அடுத்ததாக வாசனை மிகுந்த சந்தனத்தை அவரது பாதங்களுக்கு பூசி விடுகிறோம். குங்குமத்தையும் வைத்து அலங்கரிக்கிறோம். அவருடைய பொற்பாதங்களுக்கு வாசனை மிகுந்த மல்லிகை, முல்லை, தாமரை, ரோஜா, மறிக்கொழுந்து முதலிய மலர்களை நம் மனம் நிறைந்த அன்புடன் சமர்ப்பணம் செய்கிறோம். கடைசியாக அவரது பாதங்களில் வீழ்ந்து நமஸ்காரம் செய்கிறோம். நன்றி, ஸ்ரத்தை, பக்தி, தூய அன்பு எல்லாம் ஒருங்கிணைந்த உணர்வுடன் அவருடைய ஆசிகளை பெறுவோம். நாம் அனைவரும் அவர் பாதங்களில் நம் சிரசை வைத்து அவரின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவோம். இப்படி ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்வோம். குரு என்பவர் நாம் அமைத்து வைத்திருக்கும் சில எல்லைகளை தகர்த்து எறிவதுதான் அவர் நோக்கம். நீங்கள் சிக்கி இருக்கும் பலவற்றில் இருந்தும் உங்களை விடுவித்து சுதந்திரம் தருவதே அவர் விழைவு. கட்டுண்டு இருப்பதை விட சுதந்திரமாக சவால்களை எதிர்கொள்வதே உயர்ந்தது. முக்தி பிழையும் அணுகச் செய்வதே குருவின் வேலை. அப்படிப்பட்ட வழியில் அன்புடனும் சிறு கண்டிப்புடனும் எங்களை வழிநடத்தி செல்பவரே நம் குருஜி. ஷண்மதா ஸ்லோகங்கள் வகுப்பின் சார்பாக இந்த மானசீக பூஜை ஏற்று எங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் குருஜி. அனைவருக்கும் நன்றி. அடுத்த நிகழ்வாக நவபக்தி பாமாலை இனிய பாடல்களுடன் சில படங்களையும் இங்கே பகிர இருக்கிறோம். அந்த படங்கள் குருஜியை நமக்கு இன்னும் நெருக்கமாக உணர வைக்கும். அனைவரும் கண்டு கேட்டு களிப்புறுங்கள். வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், முத்து, பவழம், புஷ்பராகம், நீலம், கோமேதகம் ஆகியவை நவரத்தினங்கள். நெல், கோதுமை, துவரம்பருப்பு, பச்சை பயிறு, கடலை, மொச்சை, எள், உளுந்து, கொள்ளு ஆகியவை நவதானியங்கள். காதல், சிரிப்பு, இரக்கம், கோபம், துணிவு, பயம், அருவருப்பு, வியப்பு, அமைதி ஆகியவை பரதத்தின் நவரசங்கள். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் ஆகியவை நவபக்தி. ஆதித்யா, பாஸ்கரா, திவாகரா, பிரபாகரா, ரவி, அருணா, ஜெயா, மித்ரா, சூர்யா ஆகியவை ஷண்மதாவின் நவ குழுக்கள். வைணவம் படித்துக் கொண்டிருக்கும் இந்த தருவாயில் நவ குழுக்களும் சேர்ந்து நவபக்தியை பாமாலையாக கோர்த்து குருஜிக்கு சமர்ப்பணம் செய்து எங்களின் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிரவண பக்தி பாமாலையை தொடுக்க ரவி குழுவிலிருந்து திருமதி ஜெயா கண்ணன் அவர்களை அழைக்கிறோம். பரீட்சித் மகாராஜாவே, சுக பிரம்ம மகரிஷியிடமே இறைவனின் குணங்களையும் லீலைகளும் நன்கு கேட்டு அறிந்தாரே. ஸ்ரீமத் பாகவதம் முழுவதுமே ஒவ்வொன்றாய் எடுத்துச் சொன்னாரே. அதை நன்கு கேட்ட பரீட்சித்தும்
முக்திதனை அடைந்தாரே. எங்கள் மனமெனும் கோயிலிலே ஒழுக்கம் எனும் ஒளியை வளர்க்கும் பகவானின் மாயைகளை தினம் சொல்லும் உமக்கு கோட்டி கோட்டி நமஸ்காரம். எங்களை கேட்க வைக்கும் எங்கள் தேவி குருஜிக்கு அனந்த கோட்டி நமஸ்காரம். நன்றி மேம். கீர்த்தனம் பக்தி பாமாலையை தொடுக்க சூர்யா குழுவிலிருந்து திருமதி கோமதி அகிலாண்டம் அவர்களை அழைக்கின்றோம். எங்களுடைய அன்பான குருஜி தேவி மேமுக்கு நமஸ்காரம். எங்களுடைய அன்பான குருஜி தேவி மேமுக்கு நமஸ்காரம். ஷண்மதாவில் கூடி படிப்போர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். ஷண்மதாவில் கூடி படிப்போர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். எங்களுடைய அன்பான குருஜி தேவி மேமுக்கு நமஸ்காரம். அகந்தையை அளித்த இடம், மன அழுத்தத்தை குறைக்கும் இடம், காம குரோதத்தையும் கெட்ட லோப லாபத்தையும் அழித்து நிம்மதி காணுமிடம். ஷண்மதா நிம்மதி காணுமிடம். எங்களுடைய அன்பான குருஜி தேவி மேமுக்கு நமஸ்காரம். அன்பான குருஜி தேவி மேமுக்கு நமஸ்காரம். நன்றி மேம். ஸ்மரண பக்தி பாமாலையை தொடுக்க ஆதித்யா குழுவிலிருந்து திருமதி கல்யாணி நாராயணன் அவர்களை அழைக்கிறோம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, எப்பவும் சொன்னான் பிரஹ்லாதன். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் எதிலும் நாராயணனே. நாராயண 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 ஸ்மரணத்தில் இருப்பானே பிரஹ்லாதன். பல பல துன்பங்கள் அவன் தந்தை கொடுக்கும் பிரஹ்லாதன் சொன்ன நாராயண நாமமே ஒவ்வொரு முறையும் எங்கள் மனதில் ஆழமாக பதித்தாய் இறை நாமத்தை. எந்த நேரமும் எங்கள் மனதே தானாய் சொல்லுனே இறை நாமத்தையே. ராமா கிருஷ்ணா ஓம் நம சிவாய, காமாட்சி முருகா பிள்ளையாரப்பா என்றே எங்களை ஸ்மரணிக்க வைத்த குருஜி உங்களுக்கு நமஸ்காரம். உங்களுக்கு எங்கள் நமஸ்காரம். நன்றி மேம். பாதசேவன பக்தி பாமாலையை தொடுக்க ஜெயா குழுவிலிருந்து திருமதி கிருத்திகா வாசுதேவன் அவர்களை அழைக்கிறோம். ஜெய ஜெய லக்ஷ்மி ஜெய ஜெய லக்ஷ்மி, விஷ்ணுவுக்கு செய்தாள் பாத சேவனம். ஜெய ஜெய லக்ஷ்மி மகாலக்ஷ்மி, விஷ்ணுவுக்கு செய்தாள் பாத சேவனம். ஸ்ரீராமர் பாதத்தை அரியணை வைத்து பரதனும் செய்தான் பாத சேவனம். மகாலட்சுமியை துதித்தால் எங்கும் பஞ்சம் பறந்தோடும். ராமநாமத்தை தினமும் சொன்னால் துன்பமெல்லாம் போகும். கர்ம வினைகளும் போகும், சர்வ மங்களம் கூடும். கர்ம வினைகளும் போகும், சர்வ மங்களம் கூடும். சங்கு சக்கரமும் வில்லும் வாளும் கதையும் கொண்டு நேரில் வருவரோ. கலியுகத்தில் மகான்களை அனுப்பி வைத்தார், குருமாரையும் இங்கே அனுப்பி வைத்தார் பகவான்.
கலியுகத்தில் மகான்களை அனுப்பி வைத்தார். குருமாரையும் இங்கே அனுப்பி வைத்தார். நமக்கொரு குருவை காட்டி வைத்தார். நற்பாதையில் நம்மையும் நடக்க வைத்தார். அகவொளி அதனை ஏற்றி வைத்தார். ஆன்மீக வாழ்வுக்கு வழிவகுத்தார். இறைவனின் பாதத்திற்கு சரணம், எங்கள் குருஜியின் பாதத்திற்கு சரணம். இறைவனின் பாதத்திற்கு சரணம், எங்கள் குருஜியின் பாதத்திற்கு சரணம். நன்றி மேம். அர்ச்சனா பக்தி பாமாலையை தொடுக்க பாஸ்கரா குழுவிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரசன்னா அவர்களை அழைக்கிறோம். பூசலானார் என்றொரு ஏழை வாழ்ந்து வந்தார். சிவனிடம் பக்தி கொண்டார். தினமும் சிவனுக்கு பூஜை செய்தார். சிவனுக்கு பெரிய கோயில் கட்டி சிவனை வணங்க மனமும் கொண்டார். பிரம்மாண்ட கோயில் கட்ட அவரிடமே பணமில்லையே, நிதி தீரட்ட வழி இல்லையே. அதனாலே அவர் மனசுக்குள்ளே பெரியதாக கோவில் அமைத்தார். மானசீக அர்ச்சனையும் செய்து வந்தார். ராஜாவின் கனவினிலே சிவனே வந்து கட்டளையிட்டார். திருநெல்வேலியில் உள்ள கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய சொல்லிச் சென்றார். ராஜாங்கு வந்த பின்னே புரிந்து கொண்டார் நிலவரத்தை. சிவபெருமான் சொன்ன கோயில்தான் பூசலார் மனிதர் கட்டிய கோயில் என்று. உடனே அரசனும் அங்கு கட்டினானே ஹிருதயாலீஸ்வரர் என்னும் கோயில். எங்களுக்கு எப்போதுமே நீங்களும் சொல்வீர்களே, மானசீக அர்ச்சனை சிறப்பு என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அன்பான குருஜியை வணங்குகின்றோம். நாங்களும் இன்று வணங்கி நின்றோம். நாங்களும் இன்று வணங்கி நின்றோம். நன்றி மேம். வந்தனா பக்தி பாமாலையை தொடுக்க பிரபாகரா குழுவிலிருந்து திருமதி பிரீத்தி சாரங்கன் அவர்களை அழைக்கிறோம். கிருஷ்ணர் மற்றும் பலராமரை தரிசிக்க வந்தார அக்ரூரர் தான் வந்திட்ட வழியெல்லாம் போற்றி தான் வந்தாரே. போற்றியும் பாடியும் வணங்கியும் வந்தாரே. மனமுருகி வந்தனம் அவர்களுக்கு சொன்னாரே. குரு பௌர்ணமி நன்னாளிலே குருஜியை நாம் வணங்க வந்தோம். எங்களின் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே, எங்களின் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே ஆன்மீக ஒளி தந்த குருஜிக்கு வந்தனம். குரு பௌர்ணமி நன்னாளிலே குருஜியை நாமும் வணங்க வந்தோம். குரு பௌர்ணமி நன்னாளிலே குருஜியை நாமும் வணங்க வந்தோம். நன்றி மேம். தாசிய பக்தி பாமாலையை தொடுக்க அருணா குழுவிலிருந்து திருமதி சோபனா செல்வகுமார் அவர்களை அழைக்கிறோம். ஸ்ரீராமதாஸ்ய ராம் ஆஞ்சநேயனே, ராம காரியமே என் வாழ்க்கை என்றாரே. சஞ்சீவி மலையுமே தூக்கி வந்தாரே. சீதையிடமே தூதும் சென்றாரே. குருஜி தாசியராய் நாங்கள் எல்லோரும் நல்ல காரியமே செய்து வருவோமே. குருஜி உங்களை நாங்கள் பணிகிறோம். எங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்வீரே. எங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்வீரே. நன்றி மேம். சத்திய பக்தி பாமாலையை தொடுக்க திவாகரா குழுவிலிருந்து திருமதி ஜெயந்தி பாலகோபால் அவர்களை அழைக்கிறோம்.
கடும் வறுமையில் இருந்த சுதாமா கிருஷ்ணரை பார்க்க வந்தாரே. ஒரு கைப்பிடி அவளையும் எடுத்துக்கொண்டு தன் வறுமையை எடுத்து சொல்ல வந்தாரே. இருவரும் நேரில் பார்த்திட்ட போது வறுமையை பற்றி சொல்லவில்லை. தன் நண்பன் வறுமையை அறிந்த கிருஷ்ணரோ அவனிடம் அதை பற்றி கேட்கவில்லை. கிருஷ்ணர் நண்பனுக்கு பாத பூஜை விரும்பி விரும்பி செய்தாரே. பின்னர் கிருஷ்ணர் அவளை விரும்பி தின்று நண்பரை செல்வந்தராக்கினாரே. நம் குருஜியை மனசு நினைக்குதடி, தாயோ இவர் என கேக்குதடி. அன்பாக பழகும் குணத்தினால் சகோதரி என்றும் நினைக்குதடி. ஓர் நல்லது கெட்டது எதுவென்றாலும் மனது உங்களை தேடிடுதே. உங்கள் தோழமை வார்த்தை கேட்டதுமே மனசும் லேசாகி போயிடுதே. ஆனந்த தோழமை தந்தாயே நாங்கள் சக்கிய பக்தியுடன் நின்றோமே. சக்கிய பக்தியுடன் நின்றோமே. நன்றி மேம். ஆத்ம நிவேதன பக்தி பாமாலையை தொடுக்க மித்ரா குழுவிலிருந்து திருமதி உஷா சந்தானம் அவர்களை அழைக்கிறோம். உஷா மேம் கேட்கல மேம். கேட்கல. ஐபேட் ஓபன் பண்ணு. ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது மேம். கேக்குதுங்களா? கேக்குது மேம், பாடுங்க. ஓகே. மகாபலி ஓர் அஸ்வமேத யாகம் பிரம்மாண்டமாய் செய்தான். மனதினிலே சிறு அகந்தை கொண்டான். வாமனனாக விண்ணிற்கும் மண்ணிற்கும் மகாபலி சிரசுமாய் மூன்றடியாய் அளந்த பரமனே போற்றி. மகாபலியே ஒரு நல்ல அசுரனே, தர்மசீலரே, தானவீரரே. மகாபலியே ஒரு நல்ல அரசனே, குணவானானாலும் சிறு அகந்தை கொண்டான். அகந்தை அகற்ற வாமனனாய் வந்தார். அகந்தை அழித்து திரிவிக்ரமனாய் நின்றார். மகாவிஷ்ணுவே வினை அகற்றினாரே. நல்ல அசுரனும் குணவானுமான மகாபலியை பாதாள அரசன் ஆக்கினாரே. நமக்கே எல்லாமே தெரியும் என நினைத்தோம். ஷண்மதாவில் சேர்ந்ததால் அகந்தை அழித்தோம். நமக்கே எல்லாமே தெரியும் என நினைத்தோம். ஷண்மதாவில் சேர்ந்ததால் அகந்தை அழித்தோம். புது புது ஸ்லோகங்கள் தினமும் கற்றோம். புது புது ஸ்லோகங்கள் தினமும் கற்றோம். ஆன்மீக பாதையில் அமைதியாய் நடந்தோம். ஆன்மீக பாதையில்
அமைதியாய் நடந்தோம். விநாயகனே உந்தன் சங்கல்பத்தினால் இந்த நன்னாளில் குருஜியை பணிந்தோமே. குருநாதரே எங்களின் நமஸ்காரங்கள். நன்றி மேம். இதில் பங்கு பெற்று சிறப்பாக பாடிய அனைவருக்கும் எங்கள் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பக்தி மார்க்கத்தில் எங்கள் எல்லோரையும் படிப்படியாக அழைத்து செல்லும் நீங்கள் நவபக்தியை பசுமரத்தாணி போல் எங்கள் மனதில் பதிய வைத்து விட்டீர்கள். இந்த இனிய நன்னாளில் கடவுள் அனுகிரகத்தால் நவபக்தி பாமாலையை உங்களுக்கு குரு சமர்ப்பணமாக செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்வின் நிறைவாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் சாங். இது இந்த ஷண்மதா ஸ்லோகங்கள் வகுப்பை நமக்கு இன்னும் நெருக்கமாக உணர வைக்கும். இதிலும் சில படங்களை சேர்த்திருக்கிறோம். இதோ கண்டு கேட்டு மகிழுங்கள். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் என்றான் ஒரு கவிஞன். அட 2 மனசு எதுக்குப்பா, ஒரு மனசே நம்மளை அந்த பாடுபடுத்துமே. ஆமா, ஒண்ணு தெய்வீக மனசு நமக்கு நல்லதே சொல்லும், இன்னொன்னு அசுர மனசு கெட்டதை மட்டும்தான் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு நல்ல செயலை செய்ய போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மனசு எப்படிலாம் திங்க் பண்ணும். ஒரு சின்ன கற்பனை. ஒரே மனசு 2 குரல்கள். வாங்க கேட்போம். திவாகரா குழுவிலிருந்து மீனா குமாரி சிவகுமார் மற்றும் ஸ்ரீவித்யா சிவகுமார் அவர்கள். நெஞ்சில் ஓர் எண்ணம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்குதே. ஷண்மதாவில் இப்போ நான் சேர போறேனே. ஷண்மதாவில் சேர்ந்து ஸ்லோகம் படிக்க போறியா? தூக்கம் கெட்டு போகுமே, கவலை உனக்கில்லையா? 5:30க்கு தனேடி, அதில் என்ன கஷ்டம்? பக்தியுடன் படிக்க போறேன் புது புது ஸ்லோகம். நெஞ்சில் ஓர் எண்ணம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்குதே. ஷண்மதாவில் இப்போ நான் சேர போறேனே. ஜிலு 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 வென்ற நீயே, நல்லா ஏசி போட்டு தூங்குவாயே. கட 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 வென்று எழுந்து ஸ்லோகம் நல்லா சொல்லணும் பாத்துக்கோ. ஜிலு 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 வென்று நீயே, நல்லா ஏசி போட்டு தூங்குவாயே. கட 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 வென்று எழுந்து ஸ்லோகம் நல்லா சொல்லணும் பாத்துக்கோ. ரெகுலரா கிளாஸ் இருக்குண்டி, பிராக்டிஸ் மேல பண்ணணுண்டி. சத் சங்கும் உண்டடி, இவை அனைத்திலும் எக்ஸ்கியூஸே இல்லையே. ஜிலு 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 வேண நானே, ரெகுலரா கிளாஸுக்கு போயிடுவேனே. கலகலவென எங்க டீமில் நல்ல பிராக்டிஸும் பண்ணிடுவேனே. ஹாட் ஸ்டார் விஜய் டிவி சீரியல் கட்டாகும், சன் டிவி சீரியலும் சேர்ந்தே கட்டாகும். ஆன்மீக களஞ்சியம் தேவி மேம் கிடைக்க சீரியல் ஒன்று முக்கியமில்லை, அதை பார்த்திருக்க. பேதமையாலே நீ இமைப்போதே, என்னை திசை மாற்ற கனவு காணாதே. சாதுரியம் பேசாதடி, நான் சொல்வதை கொஞ்சம் சரி கேட்டு செய்யடி. சாதுரியம் பேசாதடி, நான் சொல்வதை கொஞ்சம் கேட்டு செய்யடி. நடுவிலே கிளாஸ் கட்டடி, கவனிப்பார் யாரடி. ஓபி கொஞ்சம் நல்லா நீ அடி, அதையும் கண்டிப்பார் யாரடி. தேவையில்லாம பேசாதடி, எங்க கிளாஸ் என்னன்னு நினைச்சையோ நீ. குருஜி ரொம்ப ஷார்ப்படி, உடனே மாணிக்கம்னு சொல்வாங்கடி. ஓபியடிக்கும் பேர்களை மாணிக்கம் சரி மூவ் பண்ணிடுவார் பாரடி. எங்க குருஜி ரொம்ப ஷார்ப்படி, உடனே மாணிக்கம்னு சொல்வாங்கடி. ஓபியடி
படிக்கும் பேர்களை மாணிக்கம் சரிமு பண்ணிடுவார் பாரடி. கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்களாமே, ரொம்ப பிராக்டிஸும் கொடுப்பாங்களாமே, தனியாவே படிக்கலாமே, உனக்கு ஒரு பிராக்டிஸும் தேவையில்லையே, உனக்கு பிராக்டிஸும் தேவையில்லையே. தனியாவே நான் படிச்சா மிஸ்டேக்ஸ் நிறைய செய்வேனடி, கோஆர்டினேட்டர்ஸ் கைடன்ஸ்ல நான் ரொம்ப கரெக்டா தான் படிப்பேனடி, சிறப்பா ஃப்ளூயண்டா சொல்வேனடி. இன்னொரு டீம் பரீட்சை பண்ணுவாங்க, ஸ்லோகத்துல இன்னொரு டீம் பரீட்சை பண்ணுவாங்க, தப்பா படிச்சா நீ பிராக்டிஸ் தான், பேதை பெண்ணே தப்பா படிச்சா நீ பிராக்டிஸ் தான், உனக்கு தப்பா படிச்சா நீ பிராக்டிஸ் தான். இன்னொரு டீம் வந்தா என்ன குருஜியே மனதில் எல்லாம் பதிய வைப்பாங்க, கோஆர்டினேட்டர்ஸும் பயிற்சி கொடுப்பதால் நானும் அற்புதமாய் சொல்லிடுவேனே, ஆமா அற்புதமாய் சொல்லிடுவேனே. படிப்பதற்கும் அஞ்சேனடி, விங்காசி பண்ணாம இறை நாமம் சொல்வேனடி, தினமும் இறை நாமம் சொல்வேனடி. குருஜியின் கை பிடித்து நாங்கள் முன்னேறுவோமே, பிடித்த கையை விடாமல் சேர்த்தழைத்து போங்களம்மா, குருஜியின் கை பிடித்து நாங்கள் முன்னேறுவோமே, ஆன்மீக பாதையில் சேர்த்தழைத்து போங்களம்மா, ஆன்மீக பாதையில் சேர்த்தழைத்து போங்களம்மா. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. राम राम नमस्कार मैम. ஏஐ உதவியுடன் அழகழகான படங்கள் அமைத்து தந்தமைக்கு ஸ்ரீவித்யா மேமுக்கு நன்றிகள் பல. இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த சிரத்தையுடன் பாடல் வரிகள் எழுதி கொடுத்த மீனா குமாரி மேமுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்துமதி மேமுக்கு எங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி. இந்நாளில் உங்கள் விதைகளாகிய நாங்கள் தங்களுக்கு இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்து என்றும் நிலைத்திருக்கும் உங்கள் அருளாசியை பெற விழைகிறோம் குருஜி. நன்றி, வணக்கம். ராம் ராம். என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐம் த்ரில்ட், ஸ்பீச்லெஸ். அந்த அளவுக்கு நான் வருத்தான்றதும் எனக்கு புரியவே இல்லை. இந்த அளவுக்கு நீங்க அப்படி கொண்டு வந்து போயிருக்கீங்க. பயமா இருக்கு எனக்கு. இன்னும் போகக்கூடிய தூரம் ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் எவ்வளவோ பண்ணணும். நிஜமாவே கொஞ்சம் பயந்துட்டேன், அரண்டு போயிருக்கேன். நம்ம நினைக்கிறத விட ஜாஸ்தியா நான் இப்பதான் இன்னொரு டீம்ல முடிச்சுட்டு வந்தேன்னா அதுவே பயந்துட்டு இருந்தேன். இப்ப இங்க வந்து பார்த்தா இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. நான் அந்த அளவுக்கு வருத்தான்னு எனக்கு தெரியல. எல்லாமே மகா பெரிவாளுக்கு அர்ப்பணம். எப்போதும் சொல்ற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும். நீண்ட வளமுடன், நீண்ட ஆயுளுடன், தேக ஆரோக்கியத்துடன், எப்போதும் இறை நாமம் எங்கும் எப்போதும் ஒளிக்கட்டும்னு NSM சொல்ற மாதிரி நீங்க என்னைக்குமே இறைவனோட ஒன்றி போய் இறைவனோட அடி சேரணும்னு உங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதுதான் எனக்கு செய்ய தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் ஒன்னும் பேசுறதுக்கு தெரியல. இது நாள் வரைக்கும் ரொம்ப வாய் அடிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு I don't know how to express my gratitude towards this program. And really உங்களோட எஃபர்ட் தெரியறது. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு தூரம் பண்ணியிருக்கீங்க. எப்போதும் நான் சொல்ற மாதிரி எல்லா குரூப்பையும் இணைச்சு இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கீங்க. இது யார் இனிஷியேட் எடுத்தீங்களோ ரொம்ப சந்தோஷம்.
இது ரெக்கார்டிங் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாமா மேம்? ப்ளீஸ். இன்னும் பண்ணலையா? பண்ணிடுறேன் மேம். மகாலட்சுமி ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்றேன்.